திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் நிருபர்களுக்கு பேட்டியளித்த காட்சி. ஃபுட்டேஜ் கோயிலில் உள்ள சிசிடிவியில் ரெக்கார்டாக இருந்திருக்கு. அதை போலீஸ் எடுத்துட்டு போய் எங்கே வச்சிருக்காங்கிறது தெரியல. இப்போ கேட்ட பிறகு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு போனாங்கிறத தமிழக அரசு ஒத்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே இன்றைக்குள்ள நாளைக்குள்ள அந்த நீதிபதி ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நீதிபதி கிட்ட பூராத்தையும் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. ஒப்படைச்சிட்டு வழக்கம் மறுபடியும் 8ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. தமிழக அரசு செய்யக்கூடிய எல்லா குற்றங்களையும் முதல் ஆளாக எதிர்க்கட்சியாக இருந்து நாங்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டி பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் சொன்னார். அதுக்கு நீதிமன்றம் அவர்களுக்கு சரியா பதிலை கொடுத்தது. நீங்க இதே பொலிட்டிஷியன் தான் நீங்க ஏற்கனவே பண்ணீங்க. இவங்க அரசு நடக்கும்போது அந்த தூத்துக்குடி சம்பவத்தில் நீங்க பண்ணாதான் அவங்க பண்றாங்க. அதனால இது ஒன்றும் தப்பு கிடையாது. எதிர்கட்சியா இருக்கிறவங்க அவங்க கண்டிப்பா ஆளுங்கட்சி செய்யற தப்பை சுட்டி காட்டத்தான் செய்வாங்க அப்படிங்கறத அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதனால 8ஆம் தேதி மீண்டும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கப்படும் நீதிமன்றம் கூறியிருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவான வழியில் இந்த வழக்கு போகுது. அவர்களுக்கு ஒரு நிவாரணமும் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கேட்டாங்க, ஏற்கனவே எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்கன்னு. வெளியே நீங்க எல்லாரும் நியூஸ்ல 10 லட்சம் 5 லட்சம் போடுறீங்க. அவங்க தமிழக அரசே ஒத்துக்குச்சு. இது வரைக்கும் சல்லி பைசா கொடுக்கல. அது எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டு சொல்லிருக்காங்க. விக்டிம் காம்பன்சேஷனுக்கு கீழே எவ்வளவு ரூபாய் கொடுக்க போறீங்கிறத கேட்டிருக்காங்க. அதை தமிழக அரசு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. 8ஆம் தேதி அவங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கும் அந்த ஃபேமிலிக்கு வாய்ப்பு இருக்கு. சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சிபிஐக்கு மாத்தனா மாத்திக்கோங்க அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க. காரணம், நீதிபதிகள் அவர்கள் அரசுக்கு எதிராக பதிவு செய்த உத்தரவு, அவர்கள் கொடுத்த அப்சர்வேஷனை பார்த்துட்டு ரொம்ப மோசமா போயிருங்கிறத உணர்ந்துட்டு அவங்க நீங்களே சிபிஐ கூட மாத்திக்கோங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. நீங்க ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நீதிபதிகள். அதனால ரிட்டர்ன்ல அவங்க மேபி 8ஆம் தேதி ஃபைல் பண்ணலாம். சிபிஐ பொறுத்த வரைக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஒரு கொலை செய்யறத இந்த அளவுக்கு தாக்கியிருக்க மாட்டாங்க. உடல் அனைத்து உறுப்புகளையும் காயம் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க நீதிபதி. சார், பிரேத பரிசோதனை அறிக்கையில எந்தெந்த இடத்துல காயம் இருந்துச்சுங்கிறத தான் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த காஸ் ஆஃப் டெத் தான் இருக்கும். ஆனா அதை படிச்சு பார்த்துட்டு நீதிபதிகள் சொன்ன கருத்து அதுல 44 இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி இருந்ததா ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இது பிரைமரி ரிப்போர்ட் தான். இதுக்கு அடுத்து மிஸ்ரா ரிப்போர்ட்னு ஒன்று போகும். அதுக்கடுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட் படி 44 இடங்கள்ல உள்ளேயும் வெளியும் காயங்கள் இருந்ததாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதை பார்த்த நீதிபதிகளின் கருத்து தான் கொலை குற்றவாளி கூட இது போன்று கொடுமை செய்து ஒருத்தனை கொலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கறத ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சார், இந்த தடயங்கள் அழிக்கப்பட்டதா இல்லாட்டி சேகரிக்கப்பட்டுள்ளதா அதை பத்தி என்ன சொன்னாங்க சார்? நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் தடயங்கள் அழிக்கப்பட்டதா தான் அவங்க கருதுறாங்க. காரணம், இப்போ நீங்க ஓடின வீடியோல பாத்தீங்கன்னா கம்பால் அடிப்பாங்க, அந்த கம்பு ஒடியும், திரும்ப வேற கம்பை வச்சு அடிப்பான். ஆனா அந்த பார்வை மகசர்ல கைப்பற்றப்பட்ட பொருட்கள்ல வெறும் பைப்பு மட்டும்தான் இருக்கு. எலக்ட்ரிக் பைப்புன்னு எழுதியிருக்காங்க. அதுல அந்த கம்பல்லாம் இல்ல. இதுவே ஒரு முன்னுதாரணம். அவங்க எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணாங்கிறதுக்கு இதுவே முன்னுதாரணம். அது மட்டும் இல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜை போய் கோயிலில் போய் எடுத்துட்டு போறாங்களே, அதுக்கு ப்ராப்பரா சட்டப்படி பார்வை மகஜர் அவங்க தயார் பண்ணிருக்கணும். பண்ணல, அன்அபிஷியலா எடுத்துட்டு போயிருக்காங்க. அது இப்ப கோர்ட்ல சொன்ன பிறகு கோயிலோட ஏசியே சொன்னாரு. அந்த இன்ஸ்பெக்டர் முத்துகிருஷ்ணன் ராமச்சந்திரன் என்ற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எடுத்துட்டு போனதா சொல்லியிருக்காங்க. அவர் பேரை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது போக விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது டிஎஸ்பி சஸ்பெண்ட் அப்படிங்கறதையும் கோர்ட்ல சொன்னாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க கோர்ட்ல. மானாமதுரை டிஎஸ்பி. ஆமா சார், அது முக்கியமான கேள்வி சார். அதாவது திமுகவோட கவுன்சிலரோட தோட்டத்துல போய் தான் இவனை அடிச்சிருக்காங்க ஒரு நாள். அதை நான் குறிப்பிட்டேன் நீதிமன்றத்தில். அந்த தோட்டம் அயோத்தி தோட்டம், அந்த திருப்பூணம் அயோத்தி தோட்டத்தில் வச்சு டார்ச்சர் பண்ணதா எதிர்த்தரப்புல இருந்து சொல்லும் போது நான் அதை குறிப்பிட்ட போது கவுன்சிலர் தோப்பு அப்படின்னு சொன்னாங்க. அது ஆளுங்கட்சியோட கவுன்சிலர் அப்படிங்கறத நீதிமன்றத்தில் சொன்னேன். சொல்லும் போது அதுக்கு நீதிமன்றத்தில் அவங்க எதிர்த்தரப்பு அரசு தரப்புல இருந்து இவங்க இந்த மேட்டரை பொலிட்டிசைஸ் பண்ண பாக்குறாங்க, அரசியலாக்க பாக்குறாங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அதுக்கு நீதிமன்றம் கூறியது, நீங்க பண்ணலையா, அவங்க எதிர் ஆளுங்கட்சியா இருக்கும்போது சாத்தாங்குள விஷயத்துல, அதனால இவங்களும் அதை பண்றாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சி செய்யற தப்பை சுட்டி கட்டத்தான் செய்வாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அந்த நகை திருட்டு தொடர்பான வழக்கு மறைக்க பாக்குறாங்களா? அதுல உண்மை குற்றவாளிகள் சார், நகை திருட்டுக்கு முதல்ல எஃப்ஐஆரே போடாம இந்த பையனை கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. இந்த இஷ்யூ ஆன பிறகுதான் அந்த எஃப்ஐஆருமே போடப்பட்டிருக்கு. 302/2025 எஃப்ஐஆர் போட்டுட்டு அடுத்து 303/2025 இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அந்த டைம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆர்டர்ல. 302 எப்போ, அதாவது திருட்டு வழக்குக்கு எப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டது, நேரம், அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர் எப்போ போடப்பட்டது, நேரம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் திருட்டுக்கு வழக்கு போட்டது 28ஆம் தேதி சனிக்கிழமை.
24 மணி நேரத்தில் எப்பேற்பட்ட அக்யூஸ்டாக இருந்தாலும் பிடிச்சி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும். அதை செய்யலை இந்த போலீஸ். வச்சிருந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடித்து கொண்டு போட்டாங்க. இது கொடுமையான செயல். இது போன்ற செயல் தமிழகத்தில் இனிமேல் நடைபெறவே கூடாது. இது இந்த வழக்கில் பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவு. இனிமேல் எந்த போலீஸ் அதிகாரியும் யாரையும் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. சட்டத்தை பின்பற்றி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் எங்களோட கோரிக்கையா நீதிமன்றத்தில் வச்சிருக்கோம். அது பத்தி எதுவும் எஃப்ஐஆர் போடாம விசாரிக்கிறதுக்கு ஒரு உயர் அதிகாரியோட தொடர்பு இருக்குன்னு மாதிரி சொன்னாங்க. ஆமா, அதே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க சார். அதாவது ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வழக்கை விசாரிக்கிறதுக்கு உயர் அதிகாரிகளால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியமிக்கப்படணும். டைரக்டா ஸ்பெஷல் டீம் ஒரு கேஸை விசாரிக்காது. காரணம், அந்தந்த ஜூரிசெக்ஷனல் போலீஸ் தான் அதை விசாரிக்க முடியும். ஆனா இந்த கேஸ்ல ஜூரிசெக்ஷன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷன்ல, ஆனா இன்ஸ்பெக்டர் போய் விசாரிச்சுட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. மறுநாள் 4, 5, 6 பேர் அடங்கிய ஸ்பெஷல் டீம் உன்னை கூட்டு போய் விசாரிக்குது பல்வேறு இடங்கள்ல. அந்த ஸ்பெஷல் டீம் நியமனம் செய்யப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு உரிய பதில் தமிழக அரசு இல்லை. அவங்களாம் வந்தாங்கங்கிறாங்க, சோசியல் மீடியா பார்த்து போனாங்கங்கிறாங்க. அப்போ யாரோ ஒரு சார் போன் அடிச்சு சொல்லியிருக்காரு. அந்த சாரை மறைச்சிட்டு இவங்க காப்பாற்ற நினைக்கிறாங்க. இந்த 6 பேரை பலிகடாவாக பார்க்குறாங்க. அந்த போன் பண்ணி சொன்ன சார் யாருங்கிறது யாருக்குமே தெரியல. அதை ஃபர்தரா கோர்ட் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சாதான் தெரியும். ஏதோ பணம் கொடுக்கறதா பேரம் பேசினாங்க திமுக. அதே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு சார். 50 லட்ச ரூபா டிமாண்ட் வச்சதாகவும், அதை ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் போய் பேசினதாகவும், ஒரு கல்யாண மண்டபம், நாடார் சமூக கல்யாண மண்டபத்தில் வச்சு பேசினதா சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் காசு கொடுக்கப்படலை, ₹1 கூட கொடுக்கப்படலை. ஆனா கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, எவ்வளவு பணம் விக்டிம் காம்பன்சேஷன்ல இருந்து கொடுக்க முடியுங்கிறத கேட்டு நீதிமன்றத்தில் அடுத்த விசாரணை எப்ப சொல்ல சொல்லியிருக்காங்க. அதனால அந்த உதவித்தொகை அரசு மூலியமா சட்டப்படி அவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா தாக்குதல் நடத்தப்படாத காவல் நிலையத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் காவல் அந்த அறிக்கையில காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த கோவில் அந்த சிசிடிவி காட்சிகளை இந்த காவல்துறையோட அறிக்கையில காண்பிக்கப்படலைன்ற மாதிரி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். அது ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, போலீஸ் காவல் நிலையத்தில் எல்லா காவல் நிலையத்திலையும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து இந்த எஃப்ஐஆர்ல ஒரு ஆவணமா வச்சிருக்காங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்த அடித்து கொல்லப்பட்ட அந்த பத்திரகாளியம்மன் கோவிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் சீஸ் பண்ணதை அவங்களோட ரெக்கார்ட்ல காமிக்கவே இல்லை. எடுத்துட்டு போயிருக்காங்க, ஆனா ரெக்கார்ட்ல கொண்டு வரல. அதனால அதுல உள்ள ஆவணங்கள் அழிக்கப்பட்டிருக்குமோ என்று நீதிபதிகளும் அச்சப்பட்டனர். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அப்பாயின்ட் பண்ணி எல்லா ஆவணத்தையும் அவர்கிட்ட ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. ஒப்படைச்சிட்டு 8ஆம் தேதிக்கு அப்புறம் யார் விசாரணை இதை ஃபர்தரா பண்ணுனா நீதி நிலைநாட்டப்படும் என்பதை நீதிமன்றம் முடிவு பண்ணும். நாங்கள் எங்களோட கோரிக்கை சிபிஐக்கு மாற்றணுங்கிறத கேட்கோம். கவர்மெண்ட்டும் இப்போ கோர்ட்டோட நிலவரத்தை பார்த்துட்டு நாங்கள் தயார் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நீதிமன்றம் இப்போ என்ன முடிவு பண்ணுங்கிறத 8ஆம் தேதி சொல்லுவாங்க. இல்லை சார், நகையை கொண்டு வந்து ஏதாச்சும் கேட்பீங்களா? வாய்ப்பு இருக்கா? நகை கொண்டு வந்து நான் உண்மைதானா? அந்த 2 பேர் பிளேடி நகை வச்சு கார்ல வச்சு சார், உண்மையா கேட்கறாங்க சார். நகை வச்சிருந்தாங்களா வச்சிருக்கலையாங்கிறத அந்த முதல் போட்ட எஃப்ஐஆர்ல இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும். அவங்க முதல்ல எங்களுக்கு கிடைத்த தகவல் படி முதல்ல ஒரு ஸ்கேனிங் சென்டர்ல போய் செயினை கழட்டிட்டு ஸ்கேன் எடுக்க போறாங்க. அங்க 2 மணி நேரம் ஆகுங்கிறதுனால தான் கோயிலுக்கே வராங்க. ஆனால் கோயிலில் ஜட்ஜு கேட்டது தான், ஏங்க ஏதாவது ஒரு இன்னசென்ட் பர்சன் கூட காருக்குள்ளே நகையை வச்சுட்டு கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ணிருன்னு சொல்லிட்டு போவாங்களா? இது நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கேட்டாங்க. அதுக்கு போலீஸ் தரப்பில் எந்த பதிலும் இல்லை. இதுவரை அந்த நகை கண்டுபிடிக்கப்படவில்லை. நகை உண்மையிலேயே காருக்குள்ளே இருந்துச்சா, கார் சாவியை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். அது பற்றின எந்த ஒரு பதிலும் அரசிட்ட இல்லை, தற்சமயம் இல்லை.